மாதிரி ஒரு ஃபியூ டிஃப்ரெண்ட் பென்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ரேட் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு பென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போதைக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பென். லைக் இட்ஸ் ஃபேன்சி கேஜெட்ஸ் கூட சொல்லலாம். இது வந்து பாருங்கள் டாப் போர்ஷன் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கா, லைக் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து சானிடைசர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சானிடைசர் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுச்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரீஃபில் இருக்குது. லைக் நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண யூஸ் பண்ணுற மாதிரி. இட்ஸ் லைக் அ ஃபன் கேஜெட் மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபார் ஒரு சின்ன பசங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். லைக் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஒரு லெஸ் தென் ஒரு 30 or 50 தான் நினைக்கிறேன். நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கேஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து நம்ம மொபைல் வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா போர்ட்ரேட் மோட்லேயும் வச்சுக்கலாம். ஏன்னா அது பேஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதில் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபிங்கர் வச்சு காமிக்கிறேன். அது ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மொபைல் வந்து ப்ளேஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வியூவிங் ஆங்கிள் வந்து கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேஜெட் ஆப்வியஸ்லி இதே மாதிரி அதே பென் டைப் தான். லைக் இந்த ட்விஸ்ட் இது பண்ணி இது பண்ணுற மாதிரி. ஸோ இதில் என்ன ஒரு இதுனா இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இந்த இடத்துல நம்ம மொபைல் ஃபோன்ஸை வந்து இந்த இடத்துல வைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மொபைல் ஹோல்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது பென் ஸ்டாண்டில் வந்து நம்ம மொபைல் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் வைக்கும்போது நல்லா ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லை. நம்ம கரெக்டாக எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நகர்த்திக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே வந்து போர்ட்ரேட்டில் வைக்கும்போது அது அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் லேண்ட்ஸ்கேப் தான் இது வந்து சூட்டபுளாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா இந்த கேபிள் ஹோல்டர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இந்த இடத்துல ஸ்லாட் தெரியுதா. ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சார்ஜிங் கேபிள் வந்து கீழே தொங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேபிள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கி பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு டபுள் சைட் டேப் மாதிரி. ஸோ இதை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டேபிள் எட்ஜஸில் வந்து செலக்ட் பண்ணிட்டோம், ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது நான் இன்னும் ட்ரை பண்ணல. லைக் ஒரு பாக்ஸில் வரும் அரௌண்டு ஒரு 4 இது வரும். இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த ஸ்டிக்கி பேடும் கொடுக்குறாங்க. ஸோ நான் இதை வாங்கின கேஜெட்டில் இதுதான் ஒரு வேஸ்ட்டான கேஜெட். ஏன்னா இது வந்து ஒர்க்கே ஆகலை. நான் பேட்டரிஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து இப்போ ஒரு சிப்ஸ் பேக்கெட் வந்து ஹீட் சீல் பண்ணுறதுக்கான ஒரு கிளிப் தான் இது. ஆனால் இது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ டோன்ட் பர்ச்சேஸ் திஸ். நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னா இந்த ரிங் லைட் வந்து நான் காமிக்க முடியல. ஏன்னா நான் அதை யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இது ஆக்சுவலி குவைட் குட். நீங்கள் வீடியோவிலே குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டோருக்கு அடியில் வந்து கேப் இருக்கும்போது அது ஃபில் பண்ணுறதுக்கு எதுனா ஒன்று தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் இந்த சவுண்ட் ஃபோம்னு சொல்லிட்டு டோர் சீல் ஃபோம்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மூலமாக நம்ம அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு எதுனா ஒரு இன்செக்ட் அந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்காக அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது. லெஸ் தென் 50 or 60 தான் சம்திங். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேஜெட்ஸ் இருக்குங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சிலது வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். வென் கம்பேர் வித் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது வித் ஃப்ரீ டெலிவரி. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் ஒரு மேஜர் பெனிஃபிட்டாக இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ டெலிவரி இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. டூ செக் த ஆப். ஓகே. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.